Welcome to Viji's Web Academy. In this session, we shall see Class 5 Hindi Lesson 1 activities. बोला बाला, तिब्बत के मंत्री अपने बेटे को बोलेपन से चिंतित रहते थे. ஸோ திபெத் கே மந்திரி, திபெத்தோட மந்திரி வந்துட்டு அப்பனே பேட்டே கே தன்னுடைய மகனோட போலேப்பன் அப்படின்னா அவரோட ஃபூலிஷ்னஸ் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் சிந்தித் ரஹுதே, சிந்தித்னா வெரி சேட், அதை பற்றி கவலையாக இருந்தார். இது வந்து த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். இப்போ क्वेश्चनக்கு போகலாம். तुम्हारे विचार से वे किन किन बातों के बारे में सोचकर परेशान होते हैं? तुम्हारे विचार से இப்போ உன்னுடைய திங்கிங்ல वे किन किन बातों के बारे में அவர் எதை பத்தி சோச்கர் யோசிப்பாரு அப்படிதான் क्वेश्चन. யோசிச்சு அதுக்கு பரேஷான்னா சேடா இருப்பாரு. ஸோ தட் இஸ் த क्वेश्चन. ஸோ லெட்ஸ் see the answer. तिब्बत के मंत्री का बेटा, सो तिब्बतोட मंत्रियोட மகன், बेटाना பையன், बहुत सीधा सादा व बोला था. बहुत ரொம்பவே सीधा सादाனா very much straight forward. व बोला था, बोला அப்படின்னா फूला இருந்தாரு. उसे होशियारी चूकर भी नहीं गई थी. उसे அப்படின்னா அவர்கிட்ட, ஹோஷியாரி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், கிட்டவே நெருங்க முடியாது. சூக்கர் அப்படின்னா அவர்கிட்ட போய் அவரை தொடக்கூட முடியாது. நஹி கைனா he doesn't have any intelligence தான் இப்படி சொல்றாங்க. इसलिए वह परेशान रहते कि मेरे बाद इसका क्या होगा. इसलिए இந்த விஷயத்தை நினைச்சுதான் वह परेशान, இங்க वह அப்படிங்கிறது மந்திரிஜியை குறிக்கிறது. ஸோ மந்திரி வந்து இதை நினைச்சுதான் ரொம்ப சேடா இருந்தாரு. ஏன்னா மேரே பாத், எனக்கு அப்புறமா, இஸ்கா கியா ஹோகா, இவனை யாரு பாத்துக்குவா, என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு he was very sad. Okay, shall we go to the next question? तुम तिब्बत के मंत्री के जगह होती तो क्या उपाय करती? तुम அப்படின்னா நீங்க வந்து திபெத் கே மந்திரின்னு இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தீங்க, அவரோட இடத்துல இருந்தீங்கன்னா என்ன திங்க் பண்ணுவீங்க? உபாய் கர்த்தினா இதுக்காக நீங்க என்ன யோசிச்சு முடிவெடுப்பீங்க அப்படிங்கறதான் क्वेश्चन. இப்ப ஆன்சர் பார்க்கலாம். यदि मैं तिब्बत की मंत्री, இப்ப நான் வந்து திபெத்தோட மந்திரியா இருந்தால், ஜக ஹோத்தி தோ பேட்டே கோ என்னுடைய பையனுக்கு, பஹுத் பியார் என்னுடைய அன்பாலையும், பியார் அப்படின்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லையா, அதுதான் பஹுத் பியார். வ சமஜ்தாரி சே, சமஜ்தாரி அப்படின்னா என்னுடைய அறிவு ஆற்றலாலையும், என்னுடைய திங்கிங்கை வச்சு, சமஜ்தி அவனுக்கு புரிய வைப்பேன். சமஜ்தினா ஐ வில் டீச் ஹிம், அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பேன். और समझदारी से काम करने के लिए, समझदारी से அப்படின்னா நம்மளுடைய அறிவு ஆற்றலை வச்சு, பிரெயின் திங்கிங்கை வச்சு நம்ம ஒரு வேலையை, காம் அப்படின்னா ஒர்க், ஒரு வேலையை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். we'll go to the next. शहर की तरफ, मंत्री ने अपने बेटे को शहर की तरफ रवाना किया. இது வந்து கதையில வந்த ஸ்டேட்மெண்ட். மந்திரி வந்து அப்பனே பேட்டே கோ தன்னுடைய மகனை எங்க அனுப்பிச்சாரு? நகரத்துக்கு அனுப்பிச்சார் இல்லையா, சிட்டிக்கு. ஷஹர் அப்படின்னா சிட்டி. ஓகே, ஸோ சிட்டிக்கு அனுப்புறதுக்கு தயார்படுத்தினார். ரவானா கியா மீன்ஸ் he was ready to send his son to the city. मंत्री ने अपने बेटे को शहर क्यों भेजा था? मंत्री ने, मंत्री வந்து अपने बेटे தன்னுடைய மகனை எதுக்காக சிட்டிக்கு அனுப்புறாரு? क्यों भेजा அப்படின்னா எதுக்காக அவர் வந்து சிட்டிக்கு அனுப்புறாரு. so that is the question. so ஆன்சர் பார்க்கலாம் நம்ம. मंत्री ने अपने बेटे को शहर में पैसे कमाने के लिए भेजा था. मंत्री ने, मंत्री வந்து अपने बेटे को தன்னுடைய மகனை शहर में, ஷஹர்னா சிட்டி இல்லையா, ஸோ சிட்டிக்கு
பைசே கமானே கேலியே, பைசே அப்படின்னா காசு, ருபீஸ். ஸோ பணம் சம்பாரிச்சுட்டு வர்றதுக்காக பேஜாத்தா, பேஜானா சென்ட் பண்ணாரு, he sent his son. उसने अपने बेटे को 100 भेड़ों दी. உஸ்னே அப்படின்னா அந்த மந்திரி வந்து அப்பனே பேட்டேக்கோ தன்னுடைய மகனுக்கு 100 அப்படின்னா 100 என்ன கொடுத்தாரு? பேடம். பேடம் அப்படின்னா ஷீப்ஸ், செம்மறியாடு, 100 செம்மறியாடை கொடுத்தாரு. தீனா he gave அப்படின்னு அர்த்தம். உஸ்னே பேடே தேக்கர் கஹா கி, உஸ்னே அப்படின்னா அந்த மந்திரி வந்து பேடேன்னா ஷீப்ஸ் கொடுத்துட்டு, தேக்கர்னா ஆஃப்டர் கிவிங் த ஷீப்ஸ் டு ஹிஸ் சன், கஹாக்கி அவர் வந்து சொன்னாரு. he said, என்ன சொன்னாரு? இன் பேடோं को मारना या बेचना नहीं है, இந்த ஆடுகளை, செம்மறி ஆடுகளை நீ வந்து கொல்லக்கூடாது. மார்னா அப்படின்னா டு கில், கொல்லக்கூடாது. யா இல்லைன்னா பேச்னா நஹி ஹே, பேச்னானா விற்கவும் கூடாது. ஸோ 2 கண்டிஷன் வைக்கிறாரு. he should not kill or he should not sell the sheeps. இன்ஹே வாபஸ் லானா, இன்ஹே அப்படின்னா இந்த செம்மறி ஆடெல்லாம் நீ திரும்ப, வாபஸ்னா திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரணும். அவுர் அது கூடவே, அவுர்னா அப்புறமா, அது கூடவே साथ में जौ के 100 बोरे भी लाना, இது கூட நீ என்ன கொண்டு வரணும்? ஜவ், ஜவ்னா நம்ம லெசன்ல பார்த்தோம், இட்ஸ் பார்லின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ பார்லியோட 100 மூட்டைகளையும் நீ எடுத்துட்டு வரணும் கூட அப்படின்னு கண்டிஷன் வைக்கிறாரு. மந்திரி ஜான்தா தாக்கி யதி உஸ்கா பேட்டா, மந்திரி வந்து யோசிக்கிறாரு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா, யதி உஸ்கா பேட்டா தன்னுடைய மகன் வந்து யஹ் காரிய இந்த வேலைய, காரியனா ஒர்க், காரியம்னு சொல்றோம் இல்லையா, ஒர்க், இந்த வேலைய கர்னேமே செஞ்சுட்டான்னா, சஃபல் ஹோகயா தோ, சஃபல் அப்படின்னா வெற்றி பெறது, நல்லா வெற்றிகரமா இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டான்னா, தோ அப்படின்னா உஸ்கே பேட்டே கோ அவனுடைய மகனுக்கு ஷஹர் வ துனியாதாரி கி சமஜ் ஆகி, ஷஹர்னா சிட்டி, வ அப்புறமா துனியாதாரினா இந்த உலகம், துனியானா வேர்ல்டு இல்லையா? ஸோ இந்த உலகத்தை பத்தின அறிவு வளர்ந்துருக்கும். சமஜ் ஆ ஜாயகி, அவன் இந்த உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு அவர் வந்து அவனை இதுக்காக தான் அவன் ஷஹருக்கு அனுப்புறாரு அவரை. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, उसने अपने बेटे को बेड़ों के साथ शहर में ही क्यों भेजा? उसने அந்த மந்திரி வந்து अपने बेटे தன்னுடைய மகனை பேடும் அப்படின்னா ஷீப்ஸ் கொடுத்து ஷஹருக்கு ஏன் அனுப்பிச்சாரு? ஷஹர்னா சிட்டி இல்லையா? சிட்டிக்கு ஏன் அனுப்பிச்சாரு? வேற எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கலாம்ல. why did he send his son to the city? answer, मंत्री ने अपने बेटे को शहर इसलिए भेजा. मंत्री வந்து अपने बेटे को தன்னுடைய மகனை ஷஹருக்கு அதாவது சிட்டிக்கு, இஸ்லியே பேஜா இதுக்காக தான் அனுப்புனாரு. தாக்கி எதுக்காகனா, வஹாஹி சமஜ்தாரி चालाकी काम करने का तरीका उसके बेटा को समझ में आ सके. वहाँ ही ஒரு நகரத்துக்கு போனாதான் அவனுக்கு வந்து சமஜ்தாரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இன்டெலிஜென்ஸ் வரும், சாலாக்கி அவனால கிளவரா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும், காம் கர்னேக்கா தரீக்கா ஒரு வேலையை வந்து எப்படி செய்யணுங்கிற ஒரு அனுபவம் வந்து அவனுக்கு அப்பதான் கிடைக்கும். உஸ்கே பேட்டேக்கோ சமஜ்மே ஆசக்கே, அப்பதான் அவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். இதுக்காக தான் அவர் வந்து நகரத்தை நோக்கி தம் மகனை அனுப்பிச்சாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஓன் கிரியேட்டிவிட்டியில எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தும்ஹாரே கர்கே, தும்ஹாரேனா உங்களுடைய, கர்னா வீடு இல்லையா, கர்கே படே லோகோ, லோக் படே லோக் அப்படின்னா உங்களோட தாத்தா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. பஹலே கஹா ரஹ்தே தே,
எங்க வசிச்சாங்க, வேர் டிட் தே லிவ். ஓகே, घर में पता करो, உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. பத்தா கரோனா யூ ட்ரை டு கெட் வேர் யோர் ஆன்சிஸ்டர்ஸ் லிவ்ட், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஆஸ் படோஸ் மே, ஆஸ் படோஸ்னா உங்க நியர்பை வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. மேபி கிசி ஐசி வியக்தி, ஐசி व्यक्तिனா இந்த மாதிரி வேற யாராவதும். के बारे में पता करो, किसी दूसरी जगह जाकर बस गया है. அதாவது உங்க வீட்டு பக்கத்துல யாராவது கிட்ட, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட நீங்க கேட்கலாம். பத்தா கரோனா ட்ரை டு ஆஸ்க் தெம். என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, தூசரி ஜகஹ் ஜாக்கர், உங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து லிவ் பண்ணாங்களா, வாழ்ந்தாங்களா அப்படிங்கறத, பஸ் கயாஹோ அங்க வந்து அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்களா அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உன்சே பாத் சீத் கரோ, உன்சே பாத் சீத் அப்படின்னா அதேதான், திருப்பி யூ ஹாவ் டு டாக் வித் தெம். பாத் சீத்னா பேசுறது, बात चीत करो और जानने की कोशिश करो. जानने ना you just try to know, அதுக்கான முயற்சியை நீங்க எடுங்க. करो कि क्यों वे अपने निर्णय से खुश है. क्यों वे அப்படின்னா இப்ப அவங்க எடுத்த டெசிஷன்ல அவங்க குஷ் ஹே, சந்தோஷமா இருந்தாங்களா. அதாவது இப்ப நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போறோம் இல்லையா, ஒரு ஒர்க்குக்காக, நம்மளுக்கு அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வேற ஊருக்கு போறோம் இல்லையா. சோ அப்படி போற இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத யூ ஹாவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தெம். தட்ஸ் ஆல். ஏக் புருஷ், ஏக் புருஷ்னா ஒரு மேன், ஒரு ஆள் கிட்டேயோ, இல்லைன்னா ஏக் மஹிலா, மஹிலா மீன்ஸ் விமென். ஓகேயா, சோ ஒரு லேடி கிட்டயோ, இல்ல ஏக்கு பச்சே, ஒரு பையனோ பொண்ணோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யார்கிட்ட வேணா நீங்க இத பத்தி கேட்கலாம். பாத் கரோனா யூ ஜஸ்ட் ஆஸ்க் தெம். இதுதான் வந்து क्वेश्चन. यह भी पूछो कि उन्होंने वह जगह क्यों छोड़ दी. அது கூடவே நீங்க இந்த क्वेश्चनயும் கேளுங்க. यह भी ना அது கூடவே, पूछो कि you have to ask them, உன்ஹோனே வஹ் ஜகஹ், அதாவது தன்னோட சொந்த ஊரை ஏன் விட்டுட்டு போனாங்க, கியோன் சோடுதி அப்படிங்கிற क्वेश्चनயும் நீங்க கேட்கணும். ஓகே, so this is just a general question for you. next question, जौ एक तरह का अनाज है. जौ அப்படின்னா நம்ம லெசன்லயே பார்த்திருக்கோம், என்னது, பார்லி. பார்லி வந்து ஒரு விதமான, ஏக் தரஹ் கா அனாஜ், அனாஜ் அப்படின்னா என்னது, கிரெயின்ஸ், தானிய வகையை சேர்ந்தது. जिसे कई तरह से इस्तेमाल किया जाता है. जिसे அப்படின்னா அத வந்து कई तरह வெவ்வேறு விதமாக, இஸ்தேமால்னா யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே, பார்லியை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க வந்து சொல்லணும். இஸ்கி ரோட்டி பனாயி, அவங்களே இங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரோட்டி பண்ணலாம். சத்து பனா ஜாத்தா ஹை. சத்து அப்படின்னா பார்லியை நம்ம நல்லா அரைச்சு எடுத்து மாவாக்கி வச்சா அதுதான் சத்து. ஓகே, சத்து மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளார் ஆஃப் த பார்லி, மாவு, பார்லியோட மாவுக்கு பேரு தான் சத்து. ஸோ பார்லி மாவு பண்ணி வச்சுட்டு அதுல கஞ்சி வச்சு குடிக்கிறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் சத்து. और सूखा भूनकर भी खा गया. सूखा அப்படின்னா காய வச்சு, ஓகே, நல்லா ட்ரை பண்ணிட்டு, பூன்கர், சூக்கா பூன்கர் அப்படின்னா அதை நம்ம பாப்கார்ன் எல்லாம் பொரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்லியை கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ சூக்கா பூன்கர்னா ட்ரைடு பார்லியை பொரிச்சு சாப்பிட்றது, அப்படியும் சாப்பிடலாம். காயா அப்படின்னா டு ஈட். अपने घर में, உங்க வீட்டுல, अपने घरனா உங்க வீட்டுல, और स्कूल में உங்க ஸ்கூல்ல, बातचीत करके, இது டிஸ்கஷனா வைங்க. बातचीतனா just to talk with your friends and your homeல இருக்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. कुछ और अनाजों को नाम पता करो. வேற என்ன கிரெயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத you have to try to understand.
Okay, and write the names here. For example, இங்க வந்து கேஹூ கொடுத்திருக்காங்க பாருங்க. கேஹூ அப்படின்னா wheat, கோதுமை இருக்கு இல்லையா, அதுதான் கேஹூ. One more example they have given, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், that is ஜவ். ஜவ் means barley. ஸோ வேற என்ன தெரியும் உங்களுக்கு பார்ப்போமா? ஸோ சன்னா. சன்னா அப்படின்னா சன்னா தால் இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ தட் இஸ் சன்னா. நெக்ஸ்ட் ஜவார், ஜவ்வரிசி சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் ஜவ்வர். நெக்ஸ்ட் பாஜ்ரா. பாஜ்ரா அப்படின்னா நம்ம தமிழ்ல கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கம்பங்கூழ் கம்புன்னு சொல்றோம்ல, ஸோ அந்த தானியம். அடுத்தது மக்கா. மக்கா அப்படின்னா சேம் மக்கா சோளம் சொல்றோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் few examples I have given you. You can include your own examples for this. So next question, गेहूं और जव अनाज होते हैं. गेहूंना நம்ம இப்பதான் பார்த்தோம் கோதுமை, ஜவ் அப்படின்னா பார்லி. இது ரெண்டுமே என்னது, தானிய வகைகள். அனாஜ் அப்படின்னா தானியம், अनाज होते हैं. So these two are grains. और ये तीनों शब्द संख्या है. எந்த तीनों शब्द, गेहूं ஒன்னு, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜவ் ஒன்னு, அனாஜ் ஒன்னு. ஸோ ஆல் தீஸ் த்ரீ ஆர் சங்கியா. சங்கியா அப்படின்னா நவுன். ஓகே, गेहूं और जव अलग अलग किस्म के अनाजों के नाम है. गेहूं அப்புறமா பார்லி. கேஹூனா வீட், ஜவ்னா பார்லி. இது ரெண்டுமே வெவ்வேறு விதமான தானியங்களின் பெயர்கள். அனாஜோங்கே நாம் அப்படின்னா தானியங்களோட பெயர்கள். இஸ்லியே ஏ தோனோ வியக்திவாச்சக் சங்யா ஹே. அதனால இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், வியக்திவாச்சக் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ஸோ நவுன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, ப்ராப்பர் நவுன் இருக்கு, காமன் நவுன் இருக்கு இல்லையா. ஸோ அதுல ப்ராப்பர் நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கிரெயின்ஸ் வந்து வீட் அண்ட் பார்லி. और இந்த தேர்ட் ஒன் இங்க அனாஜ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அனாஜ்னா ஜென்ரலா கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அனாஜ் வந்து ஜாதிவாச்சக் சங்யா ஹே. ஜாதிவாச்சக் அப்படின்னா காமன் நவுன். ஓகே, ஸோ இப்போ இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வியக்திவாச்சக் அப்படின்னா ப்ராப்பர் நவுன், ஜாதிவாச்சக் அப்படின்னா காமன் நவுன். ஓகே, ஸோ நவ் क्वेश्चन इज इसी प्रकार இதே மாதிரி ரிம் ஜிம் வியக்திவாச்சக் சங்யா ஹே. ரிம் ஜிம் என்னது, உங்க புக்கோட பேர் தான் ரிம் ஜிம் இல்லையா. ஸோ அது வந்து இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். और பாட புஸ்தக் ஜாதிவாச்சக் சங்யா ஹே. ஜென்ரலா பாட புஸ்தக் அப்படின்னா பாட புஸ்தகம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து காமன் நவுன், ஜாதிவாச்சக் சங்யா ஹே. नीचे दी गई संज्ञाओं का वर्गीकरण इन दो प्रकार की संज्ञाओं में करो. नीचे அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள சங்கியாவும், இது எல்லாமே நவுன்ஸ். உங்களுக்கு கீழே தெரியுது இல்லையா. ஸோ ஆல் தீஸ் ஆர் நவுன்ஸ். இதிலிருந்து வர்கீகரன் இன் தோ பிரகார் கி சங்கியாவும், அதாவது நீங்க இதுல எடுத்துட்டு இது ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். you have to differentiate between this, that's all. So let us see what are the words. First we'll read the words. Leh. so leh அப்படிங்கிறது வந்து ஒரு சிட்டியோட நேம். ஸோ சிட்டியோட நேம்னா எதுல போடணும் நம்ம, you have to put inside a proper noun. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நவ் லெட்ஸ் see the answers. you have differentiated. ஃபர்ஸ்ட் வந்து வியக்திவாச்சக் சங்கியா, இது வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ லேஹ் பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி. நெக்ஸ்ட் கிச்சடி. கிச்சடிங்கிறது என்னது, நேம் ஆஃப் அ ரெசிபி, டிஷ், சாப்பிடக்கூடிய ஒரு பர்டிகுலர் நேம் ஆஃப் அ ரெசிபிங்கிறதுனால இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். தேர்ட் ஒன் ஷேர்வானி. ஷேர்வானி அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸோட பெயர், அதாவது இப்போ பைஜாமா குர்தா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷேர்வானிங்கிறது பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோட பேர் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு புட் திஸ் இன் ப்ராப்பர் நவுன்.
Last one is தாம்பா. தாம்பா அப்படின்னா it is a name of a metal, copper தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம தாம்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ it comes under proper nouns. ஸோ next going to ஜாதிவாச்சக் சங்யா. ஸோ ஜாதிவாச்சக் அப்படின்னா என்னது? common noun. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாத்து. தாத்து அப்படிங்கிறது காமன் நவுன். அதோட மீனிங் வந்து என்னன்னா மெட்டல். ஸோ ஆல் மெட்டல்ஸ் சொல்லும் போது இட் இஸ் அ காமன் நவுன். நெக்ஸ்ட் போஜன். போஜன்னா ஃபுட்டுன்னு அர்த்தம், சாப்பாடு. ஸோ ஜென்ரலா சாப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால அது வந்து காமன் நவுன்ல வரும். வேஷ்பூஷா. வேஷ்பூஷா அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அகெயின் இட் இஸ் காமன் நவுன். நெக்ஸ்ட் ஷஹர். ஷஹர் அப்படின்னா சிட்டி, நகரம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஜாதிவாச்சக் சங்யா which is called common noun. Okay, I think you are clear with this. We'll go to the next. ऊपर लिखी हर जातिवाचक संज्ञा के लिए. ऊपर लिखी ना இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜாதிவாச்சக் சங்யானா காமன் நவுன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ அந்த காமன் நவுன்ஸ் எடுத்துட்டு தீன் தீன் வியக்திவாச்சக் சங்யாயே ஒவ்வொன்றுக்கும் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. என்ன ப்ராப்பர் நவுனா கொடுக்கணும் நீங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் सोच कर लिखो ना, just you think and write it down. Okay, so let us see the answers. जातिवाचक संज्ञा के लिए 3 व्यक्तिवाचक संज्ञाएं इस प्रकार है. इस प्रकार है ना, it is as follows. First धातु. धातुना நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மெட்டல்ஸ் ன்னு சொன்னேன் இல்லையா? So you have to write 3 metals names which are proper noun. இப்போ நான் இங்க வந்து சோனா. சோனானா என்னது? கோல்ட். சாந்தி. சாந்தினா சில்வர். தாம்பா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இட் இஸ் காப்பர். ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தரணும். நெக்ஸ்ட் போஜன். போஜன்னா என்னது? ஃபுட். ஸோ இட் இஸ் காமன் நவுன், ஜாதிவாச்சக். ஸோ ஃபார் தட் நம்ம ப்ராப்பர் நவுன் ரோட்டி, தால், சாவல். ஸோ ரோட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தால் அப்படின்னா பருப்பு இல்லையா? சாவல் அப்படின்னா அரிசி. ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ராப்பர் நவுன்ஸ், வியக்திவாச்சக் சங்யா. Third one, ஷஹர்னா என்னது? சிட்டி. ஸோ சிட்டிங்கிறது காமன் நவுன், ஜாதிவாச்சக். ஸோ யூ ரைட் எனி 3 நேம்ஸ் ஆஃப் சிட்டி. ஸோ தில்லி, ஜெய்ப்பூர், அது மாதிரி 3 சிட்டிஸ் நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேஷ்பூஷா. ஸோ வேஷ்பூஷானா த ட்ரெஸ்ஸஸ். ஸோ தட் இஸ் ஜாதிவாச்சக் காமன் நவுன். ஸோ அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். kurta, pajama, sadi. So all these are vyaktivachak sankhya. Okay, so this is one of the activities da ungalku. tum ser, main sawa ser. Is ladki ka to sabhi loha maan gaye. They talk about the girl in the lesson. இதுல அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வைஸா இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க. ता न सचमुच नहले पर दहला, तुम्हें भी यही करना होगा. सो இப்போ ஆக்டிவிட்டிக்கு போலாம். வாட் யூ ஷுட் டூ அப்படின்னா, तुम ऐसा कोई काम ढूंढो. सो यू हैव टू सर्च फॉर सम वर्क. काम ढूंढोना, ढूंढो அப்படின்னா सर्च. ओके, सो काम ढूंढोना यू सर्च फॉर सम वर्क जिसे करने के लिए. ஸோ அது வந்து உன்னால பண்ண முடியுமா? சூஜ் பூஜ் கி ஜரூரத் ஹே. ஸோ நீங்க எப்பேற்பட்ட ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும்னா அது வந்து இட்ஸ் ரியலி அ டஃப் ஜாபா இருக்கணும். சூஜ் பூஜ் கி ஜரூரத் ஹோ. உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேலையா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யூ திங்க் ஆஃப் சம் ஒர்க் ஆக்டிவிட்டி. உசே ஏக் காகஜ் மே லிக்கோ. ஸோ உசே அந்த நீங்க நினைச்ச அந்த ஆக்டிவிட்டிய காகஜ் அப்படின்னா பேப்பர், பேப்பர்ல எழுதுங்க. ஓகே, யூ ரைட் இட் இன் அ பேப்பர். और तुम सभी अपनी अपनी चिट को एक डिब्बे में डाल दो. तुम सभी அப்படின்னா இது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. நீங்க எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுக்கு டிஃபிகல்ட் டாஸ்கை வந்து பேப்பர்ல எழுதிட்டு அந்த சிட்டுனா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஏக் டிப்பே மே டால் தோ. டிப்பே அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் இன் அ பாக்ஸ். ओके, डिब्बे को बीच में रखकर. सो यू प्लेस द बॉक्स इन बिटवीन. அந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு அதை சுத்தி நீங்க உட்காரணும். चारों ओर गोलाई में
बैठ जाओ. So you have to sit the box. Okay, sit around the box. अब एक एक करके आओ. இப்போ ஒவ்வொருத்தரா வரணும். उस डिब्बे से एक चिट निकाल कर. இப்போ அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, எல்லா சிட்டில இருந்தும் ஒரு சீட்டை எடுக்கணும். निकाल करना take one cheat sit from that. पढ़ो और उसके लिए कोई उपाय सुझावो. पढ़ो அப்படின்னா you read that. அதை வந்து படிங்க. அதில் என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுட்டு उसके लिए இப்போ அந்த காரியத்தை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கோயி உபாய் சுஜாவோ. யூ திங்க் ஆஃப் சம் சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம். என்ன அதில் எழுதியிருக்கோ அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷனை திங்க் பண்ணிக்கோங்க. जिस बच्चे ने सबसे ज्यादा उपाय सुझाए वह तुम्हारी कक्षा का बीरबल होगा. இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே வரும்போது எந்த குழந்தை, ஜிஸ் பச்சேனா எந்த உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர், எந்த குழந்தை வந்து சப்சே ஜியாதா உபாய் நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்றாங்களோ அவங்க தான் தும்ஹாரி கக்ஷாக்கா உங்களோட கிளாஸ்ல பீர்பல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பீர்பல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வைஸ் அண்ட் குட் டெசிஷன் மேக்கர் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி யூ ஹாவ் டு பிளே திஸ் ஆக்டிவிட்டி இன் யோர் கிளாஸ். மந்திரி நே பேட்டே கோ கஹா. ஸோ மந்திரினா நம்ம மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, ஸோ அவரு தன்னோட மகன் கிட்ட சொல்றாரு. பேட்டே சே கஹா பிச்சலி பார் பேடோங் கே பால் உத்தார்கர். பிச்சலி பார்னா போன தடவை பேடம் அப்படின்னா செம்மறி ஆடெல்லாம் கூட்டிட்டு போனேன் இல்லையா, அப்ப என்ன பண்ண, பால் உத்தார்கர் அதோட மேல இருக்கிற முடி எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட, बेचना எடுத்து அதை வித்துட்ட. बेचना you sold it. ஓகே, मुझे जरा भी पसंद नहीं है. मुझे அப்படின்னா எனக்கு நீ பண்ண காரியம் வந்து जरा भी அப்படின்னா கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. பசந்த் நஹி ஹே, நீ பண்ணது எனக்கு சரியா படல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டோரியில இருக்கு. இப்ப क्वेश्चन என்னன்னு பாப்போம். क्या मंत्री ने सचमुच यह बात पसंद नहीं आई थी. இப்ப क्या அப்படின்னா क्वेश्चन என்ன, நிஜமாலுமே சச்முச்னா நிஜமாலுமே மந்திரிக்கு அவர் மகன் பண்ணது சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறதுதான் क्वेश्चन. சோ अपने उत्तर का कारण भी बताओ. இப்போ you have to explain your answer. yesனா என்ன காரணம், நோனா என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு you have to write the reason. Okay, so let's see the answer for this. मंत्री को यह तो बहुत पसंद आया था. மந்திரிக்கு வந்து யஹுதோ அப்படின்னா நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பஹுத் பசந்த் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. தாக்கி பேட்டா உஸ்கா தியா காம் கர் ஆயா ஹை. ஏன்னா தாக்கி அப்படின்னா ஏன்னா அவரோட மகன் பேட்டா வந்து அவரு சொன்ன வேலைய நல்லபடியா முடிச்சுட்டு வந்திருந்தான். உஸ்கா தியா காம் அவருக்கு கொடுத்த வேலைய கர் ஆயா ஹை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியறப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லேக்கின் ஆனால் ஜப் உசே பத்தா சலா, எப்ப ஜப்புனா எப்ப அவருக்கு தெரிஞ்சுதோ, பத்தா சலானா தெரிஞ்சுதோ, कि यह काम उसके बेटे के स्थान पर, இந்த வேலைய தன்னுடைய மகனோட இடத்துல இருந்து ஏக் லடுக்கி நே கியா ஹை, ஒரு பொண்ணு தானே செஞ்சு கொடுத்துச்சு. ஸோ ஒரு பொண்ணு தான் செஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து உஸ்ஸே பஹுத் துக் ஹுவா, ரொம்ப சேட் ஆயிட்டாரு. அடடா நம்ம பையனால இதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. துக் அப்படின்னா வெரி சேட். वह अपने बेटे को समझदार और चालाक बनाना चाहता था. वह அப்படின்னா அந்த மினிஸ்டர் வந்து अपने बेटे को தன்னுடைய மகனை சமஜ்தார் அப்படின்னா என்னது, இன்டெலிஜென்ட் ஆகவும், சாலாக் அப்படின்னா கிளெவராகவும் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணாரு. லேக்கின் ஆனா லடுக்கி கே காரன் அந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுத்ததுனால ஐசி ஹோஹி நஹி பாயா, அவரால அவர் பையனுக்கு எதுவுமே பண்ண முடியாம போனது நினைச்சு he was feeling very sad. Next,
seeing our jow. So this is also just to understand what is this. So seeing அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷீப்போட கொம்புகள். அப்புறம் jow அப்படின்னா the barley, okay, grains. So let's see. पहली बार में मंत्री के बेटे ने बेड़ों के बाल बेच दिया. पहली बार ना ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சு, அந்த மந்திரியோட மகன் வந்து பேடோங்கே பால் பேச்லியா. பால் அப்படின்னா முடி இல்லையா, அந்த ஷீப்புக்கு மேல இருக்கிற அந்த உள் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாங்க. அவர் தூசரி பார் செகண்ட் டைம் வந்து பேடோங்கே சீங் காட் பேச் டாலே. செகண்ட் டைம் என்ன பண்ணாங்க, சீங்குனா அதோட கொம்புகளை கட் பண்ணி வித்துட்டாங்க. ஸோ 2 things they have done இல்லையா. जिन लोगों ने ये चीजों खरीदे होंगे उन्होंने भेड़ों के बालों और सींगों का क्या किया होगा. ஸோ இந்த ஷீப்ஸ் மேல இருந்த உள்ளையும் அந்த கொம்புகளையும் சில பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா. சீஸோங் கரீதி அப்படின்னா சில பேர் வந்து இதை வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காக இது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டெல். அப்படி கல்பனா சே பத்தாவோ. ஸோ ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல். இட்ஸ் யோர் ஓன் ஆன்சர் தான். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் திங்க் இட் அவுட். ஸோ நம்ம பார்க்கலாம் ஆன்சர். பேடோங் கே பாலோங் சே. ஸோ அந்த ஷீப்ஸோட மேல இருக்கிற அந்த முடி இருந்துச்சு இல்லையா, செம்மறி ஆட்டோட முடியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊன்னா உல், ஸ்வெட்டர் எல்லாம் பின்னுவாங்க இல்லையா, ஷால்ஸ் எல்லாம் பின்னுவாங்கல்ல, ஸோ அதுக்கான உள்ளு ரெடி பண்ணுவாங்க. அவர் சீங்கோ அப்படின்னா அந்த கொம்புகளை வச்சுட்டு சஜாவட்டி சாமான். சஜாவட்டி அப்படின்னா ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ், அதுல இருந்து ஸோ யூ மேக் சம்திங் ஆர்ட், அதுல இருந்து ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸை மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. जिन लोगों ने ये चीजों खरीदी होंगी उन्होंने भी इसका यही इस्तेमाल किया होगा. ஸோ இதெல்லாம் ஜின் லோகோ, எந்தெந்த யாரெல்லாம் இதை வாங்கினாங்களோ கண்டிப்பா அவங்க இந்த இதுக்காக தான் வாங்கியிருப்பாங்க, ரீசனுக்காக தான் இது வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து உள் தயாரிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து சில டெக்கரேட்டிவ் பொருட்கள் பண்றதுக்காக. பாத் கோ கஹனே கே தரீகே नीचे कहानी से कुछ वाक्य दिए हैं. ஸோ நீச்சே அப்படின்னா கீழே வந்து சில லைன்ஸ் இருக்கு. ஃப்ரம் த ஸ்டோரி சில லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன் பாத்தோங்கோ, ஸோ இந்த லைன்ஸ்ல இருந்து தும் और किस तरह से कह सकती हो. ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்கறத நீங்க எழுதணும், அவ்வளவுதான். ஸோ லெட் அஸ் see the first sentence. चैन से जिंदगी चल रही थी. ஸோ ஜிந்தகி அப்படின்னா என்னது, லைஃப் இல்லையா. சைன் அப்படின்னா சாந்தி, அமைதியா அவரோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு, லோன்போகாரோட லைஃப். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா, ஜிந்தகி ஆராம் சே கட் ரஹி தி அப்படின்னு எழுதலாம். ஸோ யூ ஹாவ் டு ரைட் இன் த அதர் ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ ஜிந்தகினா லைஃப், ஆராம்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா போயிட்டு இருந்துச்சு, கட் ரஹிதினா இட் வாஸ் ஜஸ்ட் சல் ரஹிதி, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், ஹோஷியாரி உசே சூக்கர் பி நஹி கயி தி. ஹோஷியாரி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், ஓகே. உசே அப்படின்னா அந்த லோன்போகாரோட மகனை குறிக்குதுங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து அவர்கிட்டயே நெருங்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா. சூக்கர் அப்படின்னா he cannot even go and touch the intelligence, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா, வஹ் பில்குல் ஹோஷியார் நஹீதா, அவன் சுத்தமா அவனுக்கு இன்டெலிஜென்ஸே கிடையாது அப்படின்னு எழுதலாம் நம்ம இதை. வஹ் பில்குல் அப்படின்னா சுத்தமா அவனுக்கு, ஹோஷியார் இன்டெலிஜென்ஸ், நஹீதா கிடையாது. ஓகே. நவ் தேர்ட் ஒன், மே இஸ்கா ஹல் நிகால் தேத்தி ஹூ. மே அப்படின்னா நான், இஸ்கா ஹல்னா இதுக்கான சொல்யூஷன், நிகால் தேத்தி ஹூ கண்டிப்பா சொல்லுவேன், ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா மே இஸ்கா உபாய் பத்தா தேத்தி ஹூ. மே இஸ்கா நான் வந்து இதுக்கான உபாய் அப்படின்னா அகெயின் சொல்யூஷன் தான், ஐடியா சொல்றேன். பத்தா தேத்தினா ஐ வில் டெல் தி ஐடியா ஃபார் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எழுதலாம் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் உன்கி அப்னி சாலாக்கி தரி ரஹ் கயி. ஸோ உன்கி அப்படின்னா இங்க வந்து லோன் போகார குறிக்குது. உன்கி அப்படின்னா அந்த மந்திரிஜியை குறிக்கிறது. ஸோ மந்திரிஜி வந்துட்டு தன்னுடைய அப்படின்னா தன்னுடைய சாலாக்கி கிளவர்னஸ் நினைச்சிட்டு இருந்தார்ல, அது வந்து நிக்கல. தரி ரஹ் கயினா இட் வாஸ் அஸ்டானிஷ்ட், ஹி வாஸ் அஸ்டானிஷ்ட், அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. இதுவும் வந்து நம்ம ஸ்டோரியில பார்த்திருக்கோம். அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி இவரோட கிளவர்னஸ் வந்து ஈக்குவலா ஆகல இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திருக்கோம். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா உன்கி சாலாக்கி கிசி காம் நஹி ஆயி. ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸ் வச்சு அங்க ஒரு வேலையும் நடக்கல, எல்லாமே அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் நடந்துச்சு. ஸோ சாலாக்கி மீன்ஸ் கிளவர்னஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் again one more thinking and answering question only. ஓன்ல தான் நீங்க எழுதணும் இதுக்கு. so let us see the question. லோன்போகார் கா பேட்டா ஹோஷியார் நஹீதா. ஸோ லோன்போகாரோட மகன் வந்து இன்டெலிஜென்ட்டா இல்லையா? ஹோஷியார் மீன்ஸ் இன்டெலிஜென்ட். ஸோ he was not intelligent. होशियार और चालाक में क्या फर्क होता है? होशियार एंड சாலாக் அப்படின்னா கிளவர், ஹோஷியார் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள ஃபர்க்னா டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் इंटेलिजेंस एंड क्लेवरनेस? ओके, किसी आधार पर किसी को तुम चालाक या होशियार कह सकते हो. किस आधार पर, எந்த ஆதாரத்தை வச்சு, so with what reason you will tell that someone is clever, तुम चालाक या he is intelligent அப்படின்னு எதை வச்சு சொல்லுவோம் அப்படிங்கறதான் क्वेश्चन. इसी प्रकार அதே மாதிரி போலானா என்னன்னு பார்த்தோம் நம்ம, ஃபூலா இருந்தாங்க இல்லையா? और बुद्धू के बारे में भी सोचो और कक्षा में चर्चा करो. सो இந்த ரெண்டு வேர்ட்ஸ் போலா और बुद्धू, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் you have to see. Okay, let us see the answer now. होशियार तथा चालाक. होशियार का अर्थ है समझदार. सो होशियार அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா समझदारனா you are an understandable person, you are an intelligent person, அதுதான் होशियार. होशियार व्यक्ति हर काम होश से करता है. होशियार व्यक्तिना person. ओके, होशियार व्यक्तिना ஒரு wise person வந்து ஹர் காம், ஹர்னா ஒவ்வொரு வேலையும், காம் அப்படின்னா ஒர்க், ஹர் காம் அப்படின்னா தான் செய்யற ஒவ்வொரு வேலையும் ஹோஷ் சே கர்த்தா ஹை. ஹோஷ் அப்படின்னா யோசிச்சு தான் செய்வான். he will think before he does any work. वह काम को जल्दी में नहीं करता. அவன் வந்து எந்த ஒரு வேலையுமே ஜல்தி அவசரமா பண்ணவே மாட்டான். ஜல்தி மே நஹி கர்த்தா அப்படின்னா ஜல்தினா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்ய மாட்டான். वह कार्य के हर अच्छे बुरे परिणाम को सोचकर निर्णय लेता है. वह कार्य के, இப்ப அவன் ஒரு வேலை செய்ய போறானா அந்த வேலையை பத்தின ஹர் அச்சே புரே, ஒவ்வொரு நல்லது கெட்டது, அச்சேனா நல்லது, புரேனா கெட்டது, ஒவ்வொரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயத்தையும் பரிணாம்கோ உட்கொண்டுட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னா அதனால நன்மை விளையுதா தீமை விளையுதான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட் வி டூ சோச்கர்னா யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிர்ணயம் பண்றது, டிசைட் பண்றது. அப்புறம் தான் டிசைட் பண்ணுவான் இது பண்ணலாமா
வேண்டாமா? So that is a wise person. Okay, so now let's go to clever person. चालाक का अर्थ है चतुर. चालाक அப்படின்னா அதோட மீனிங் வந்து சத்துர். சத்துர் அப்படின்னா கிளவர்னு அர்த்தம். ओके, चालाक व्यक्ति चालाकी से अपना काम निकलता है. चालाक व्यक्ति ना ஒரு கிளவரான பர்சன், व्यक्तिனா பர்சன். ஸோ சாலாக் व्यक्तिனா ஒரு கிளவரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து தன்னுடைய கிளவர்னஸ் வச்சு சாலாக்கி சே अपने काम निकलता है, தன்னுடைய வேலையை அவன் செஞ்சுக்குவான். अपने कामனா அவனோட வேலையை அவன் செஞ்சுக்குவான். इसके लिए वह हर व्यक्ति अपना युक्ति अपना सकता है. इसके लिए அவன் தான் செய்யக்கூடிய வேலைக்காக என்ன வேணுமோ, யுக்தி அப்படின்னா என்ன செய்யணுமோ அந்த வேலையை அப்படியே செஞ்சிருவான். he will not think of anything, any other thing. அவனுக்கு வந்து அவன் வேலை முக்கியம், அதை அப்படியே செஞ்சிடுவான். फिर वह अच्छी हो या बुरी, அது வந்து நல்லதோ கெட்டதோ அதுபடி அதெல்லாம் வந்து அவன் யோசிக்க மாட்டான். அவனுக்கு அவனோட வேலை வந்து முடியணும் முக்கியம். वैसे प्रातः आम बोलचाल में लोग समझदार और चालाक को एक ही रूप में लेते हैं. பட் நம்ம வந்து லோக் அப்படின்னா பீப்புள் வந்து அப்படியே பேச்சு வாக்குல சமஜ்தாரையும் சாலாக்கையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோம். இன்டெலிஜென்ஸையும் கிளவரையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்கறது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பரந்து ஆனா ஐசி நஹி ஹை, இது ரெண்டும் வந்து சேம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट वील गो टू बोला और बुद्धू. जो सीधा सादा होता है उसे बोला कहते हैं. सो बोला அப்படின்னா யாருன்னா சீதா சாதா. சீதா சாதானா ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு விஷயத்த பேசுறார், கள்ளங்கபடம் இல்லாம அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம போலா, அவங்கள போலான்னு சொல்லுவோம். உசே போலா கஹத்தே ஹைனா யூ கால் தெம் அஸ் போலா. उसे चालाकी चूबी नहीं गई होगी. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த கிளவர்னஸ், சாலாக்கினா கிளவர்னஸ் வந்து சூ அப்படின்னா தொடக்கூட முடியாது. चूबी नहीना they will not have this cleverness. बुद्धू का अर्थ है बेवकूफ होता है. புத்து அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா பேவகூஃப். பேவகூஃப் அப்படின்னா முட்டாள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் புத்து. उसे किसी प्रकार का ज्ञान नहीं होता है. அந்த அவங்களுக்கு வந்து கிசி பிரகார்னா எந்த விதமான ஞானமே இருக்காது. ஞானம் அப்படின்னா ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இருக்காது, சுத்தமா இருக்காது. ஸோ எப்படி வந்து ஹோஷியாரையும் சாலாக்கையும் ஒரே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் போலாவையும் புத்துவையும் நம்ம ஒரே ரூபத்துல பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. होशियार और चालाकी शब्द की तरह ही, அதே மாதிரி தான் बोला और बुद्धू शब्दों को लोग एक ही रूप में देखते हैं. ஒன்னு போல நம்ம பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் लड़की को तुम समझदार कहोगी या புத்திமான் கியோ. ஸோ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரியில லடுக்கிய வந்து நீங்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க, சமஜ்தார்னு சொல்லுவீங்களா புத்திமான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியோ அப்படின்னா வை, ரீசன் அவுட் யுவர் ஆன்சர். ओके, सो लेट्स सी द आंसर. लड़की को हम समझदार तथा बुद्धिमान दोनों कह सकते हैं. सो लड़की அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஹம் நம்ம சமஜ்தார்னு சொல்லலாம். சமஜ்தார்னா வைஸ் இல்லையா, ததா புத்திமான், புத்திமானா இன்டெலிஜென்ட். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே அந்த பொண்ணை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தோனோ, தோனோனா ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லடுக்கி நே லடுக்கே கி, லடுக்கினே அந்த பொண்ணு வந்து லடுக்கே கி அந்த பையனோட சகாயத்தா கர்னே, சகாயத்தானா ஹெல்ப்டு, ஷி ஹெல்ப்டு தட் பாய் இல்லையா, கர்னே கே கர்னே சே பெஹலே அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி உஸ்கி ஹர் பாத் சமஜ்தாரி சே சுனி,
உஸ்கினா அந்த பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஹர் பாத் அப்படின்னா ஒவ்வொன்னையுமே சமஜ்தாரி சே சுனி, ரொம்ப அறிவுபூர்வமா பிரெயின்லியா அந்த பொண்ணு கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் அந்த பையன் சொன்னத. உஸ்கே பாத் அதுக்கப்புறமா தான் படி புத்திசாலி சே உஸ் சமஸ்யா கா பில்குல் உச்சித் ஹல் நிக்காலா. உஸ்கே பாத்னா அதுக்கப்புறமா தான் படி புத்திசாலி சே, ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அந்த பொண்ணு வந்து உஸ் சமஸ்யா கா பில்குல் உச்சித் ஹல் அப்படின்னா கரெக்டான சொல்யூஷன், பில்குல் உச்சித் அப்படின்னா எக்ஸலண்ட் எக்ஸாக்ட் சொல்யூஷனை அந்த பொண்ணு வந்து கொடுத்தா. लड़की ने अपने समझदारी और बुद्धि से हर समस्या पर विजयी पाई. लड़की ने அந்த பொண்ணு வந்து अपनी समझदारी தன்னுடைய இன்டெலிஜென்ஸாலையும் வைஸாலையும் புத்தியாலையும் हर समस्या पर विजयी पाई. हर समस्याना whatever she did ended with victory. விஜயி பவ அப்படின்னா விக்டரியில போய் எண்டாச்சு, சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. कहानी में लोनपोगार के बेटे और लड़की को कोई नाम नहीं दिया गया है. கஹானி அப்படின்னா இந்த ஸ்டோரியில பார்த்தோம்னா லோன்போகாரோட மகனுக்கு, பேட்டேனா மகனுக்கும் அந்த லடுக்கி அந்த பொண்ணுக்கும் கோயி நாம் ஒரு பேருமே வைக்கல. நஹி தியாக எந்த பெயருமே அவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த ஸ்டோரியில வைக்கவே இல்லை. नीचे तिब्बत में बच्चों के नामकरण के बारे में बताया गया है. नीचे அப்படின்னா கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதுல வந்து திபெத் மே பச்சே, திபெத்ல பிறந்த குழந்தைங்களுக்கு பேரு வைப்பாங்க. நாமகரணம்னா பேர் வைக்கிறது, பேர் வைக்கிறது பத்தி ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. यह परिचय पढ़ो और मनपसंद नाम छांट कर बेटे और बेटी को कोई नाम दो. यह परिचय पढ़ोனா இந்த கீழே இருக்கிற பேராகிராஃபை நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு மன் பசந்த் நாம் பிடிச்சமான பேரை அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் நீங்க வைங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் அ ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இது. ஸோ லெட் அஸ் see this. நாயிமா, டாவா, மிக்மார், लाखपा, नुखू, फू, दोरजे, ये क्या है? ஸோ இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இங்க இருக்கு இல்லையா, இப்ப நான் படிச்சேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னது? ஏ கியா ஹே அப்படின்னா இதெல்லாம் என்னது? கோயி கானே கி சீஸ், கோயி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளோட பெயரோ, கானேன்னா சாப்பிடக்கூடிய, சீஸ்னா ஒரு பொருள், நேம் ஆஃப் அ ஃபுட்டோ, யா கூம்னே கி ஜகஹ், அதாவது கூம்னேனா ஊரை சுத்தி பார்க்குற இடத்தோட பேரோ, ஜகஹ் கி நாம்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டோட பேரா இருக்குமோ அப்படின்னு சும்மா ஜஸ்ட் சொல்லியிருக்காங்கங்க. ஜி நஹி இல்லவே இல்ல, ஏ தோ திபெத்தி பச்சோं के कुछ नाम है. இதெல்லாம் வந்து திபெத்தோட நாட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு வைக்கிற பேர்கள். நாம்னா பெயர், நேம்ஸ்னு அர்த்தம். ये सारे नाम तिब्बत में शुभ माने जाते हैं. இப்போ இங்க நம்ம வாசிச்சோம் இல்லையா நிறைய பெயர்கள். ஸோ இது எல்லாமே வந்து சாரே நாம்னா இந்த எல்லா பெயர்களும் நேம்ஸும் திபெத் மே திபெத் நாட்டுல शुभ माने जाते हैं. शुभ அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும், சுப காரியம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் சைனுக்காக அந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நாயிமா அப்படின்னா நாம் दिया जाता है. இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா ரவிவார் கோ ஜன்ம லேனே வாலே பச்சோ. ரவிவார்னா என்னடே? சண்டே இல்லையா. ஸோ சண்டே வந்து ஜன்ம பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாங்க, நாயிமா அப்படின்னு பேர் வைப்பாங்க. மான்தே ஹே கி, ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா தே ஹாவ் சம் ரீசன். மான்தே ஹே கி அப்படின்னா ரீசன் என்னன்னா இசுசே இந்த மாதிரி பேர் வச்சா பச்சோங்கோ உஸ் தின் கே தேவதா, பச்சோங்கோனா அந்த குழந்தைகளுக்கு
உஸ் தின் கே தேவதா. இப்போ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு காடுன்னு நம்ம வச்சிருப்போம் இல்லையா? ஸோ சண்டே அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உஸ் தின் கே தேவதானா அந்த டேயோட காட் வந்து சூரியன். ஸோ சூரஜ் ஜெய்சி சக்தி மில்தி ஹே. ஸோ சன்னுக்கு எவ்வளோ பவரோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த சக்தி வரும். और जब जब उसका नाम पुकारा जाएगा. ஜப் ஜப் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம அந்த பேரை கூப்பிடுறோமோ, நாம் புக்காரா அப்படின்னா கால் பண்றது. ஸோ எப்பெல்லாம் நம்ம அந்த பேரை கூப்பிடுறோமோ வஹு சக்தி படுத்தி ஜாயேகி, அந்த சக்தி வந்து படுத்தினா இட் வில் இன்க்ரீஸ் த பவர். அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு அந்த மக்கள் கிட்ட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோமவார். சோமவார் அப்படின்னா மண்டே இல்லையா? ஸோ சோமவார் மே ஜன்ம லேனே வாலே பச்சோம். சோமவார்ல ஜன்மனா பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா டாவா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. रखा जाता है அப்படின்னா they give the name as डावा. यह लड़का लड़की दोनों का नाम हो सकता है. ஸோ டாவா அப்படிங்கிறது ஒரு பாய்க்கும் வைக்கலாம் கேர்ளுக்கும் வைக்கலாம். லடுக்கா யா லடுக்கி தோனோ ரெண்டு பேத்துக்குமே இந்த பேர் வைப்பாங்க. திபெத்தி பாஷா மே, ஸோ திபெத்தோட லாங்குவேஜ்ல பாஷா மீன்ஸ் லாங்குவேஜ் மே டாவா கே दो मतलब होते हैं. ஸோ டாவா அப்படிங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. மத்லப் அப்படின்னா மீனிங். ஸோ தேர் ஆர் டூ மீனிங்ஸ் ஃபார் திஸ் வேர்ட் டாவா. ஒன்று வந்து என்னன்னா சோமவார். ஸோ சோமவார்னா மண்டே. ஸோ மண்டே வந்து இட் இஸ் சிவனுக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவர் சாந்த், சாந்த் அப்படின்னா மூன் இருக்கு இல்லையா? ஸோ டாவாக்கு மூணுன்னு மீனிங் சொல்றாங்க. யானி டாவா சாந்த் ஜெய்சி ரோஷனி ஃபைலாயேகி. ஸோ சாந்த் டாவா அப்படின்னு பேர் வச்ச குழந்தைங்க வந்து சாந்த் அப்படின்னா மூன் மாதிரி நல்லா ரோஷனி ஃபைலாயேகி. ரோஷனினா பிரைட்னஸ் தருவாங்க. இருட்டில் கூட ஒரு ஃபுல் மூன் வந்து எப்படி பிரைட்டா இருக்கு அந்த மாதிரி பிரைட்னஸ் தருவாங்க. और अंधेरा को दूर करती है. अंधेरा அப்படின்னா டார்க்னஸ். ஸோ டார்க்னஸ்ஸை துரத்திடும் அந்த பிள்ளைங்க வந்து. தூர்னா இட் வில் டேக் அவே த டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி பிலீஃப் இருக்கு. तिब्बत में बुद्ध के स्त्री पुरुष रूपों पर भी नामकरण करते हैं. ஸோ ஸ்திரீ புருஷ் ஐ மீன் ஸ்திரீ அப்படின்னா விமென்ஸ் மேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. खासकर दोलमा नाम बहुत मिलता है. यह बुद्ध के स्त्री रूप तारा का ही तिब्बती नाम है. So many names they keep in belief of gods. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இந்த ஸ்டோரியில வந்தவங்களுக்கு யூ ஹாவ் டு நேம் இட். So let's name it. लोनपोगार के बेटे का नाम. ஸோ லோன்போகாரோட மகனோட பெயரை வந்து நம்ம நுக்கு அப்படின்னு வைக்கலாம். और लड़की के लिए, लड़की அந்த பொண்ணுக்கு வந்து டாவா நாம் உச்சித் லகுதா ஹை. ஸோ உச்சித் அப்படின்னா நல்லா இருக்கும், இந்த பேர் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். So thanks for watching this video. My next video will be lesson 2. I will be uploading it shortly. Please subscribe to this channel and kindly get notified. Thank you.